சுத்தமான நீர்வளத்தினால் சூழப்பட்டுள்ள மலையகத்தில் மக்களின் குடிநீர் பிரச்சினை தொடர்ந்தும் பாரிய பிரச்சினையாக வலுப்பெற்று வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. பூண்டுலோயா மடக்குமர கீழ்பிரிவு தோட்டத்தில் வாழும் மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சிக்கல் தன்மைகளை எதிர்நோக்கியுள்ளனர். நீர்வளம் இந்த பகுதியில் சிறப்பாக உள்ள போதிலும் குடிநீர் பெற்றுக் கொள்ளும் மார்க்கம் செய்து கொடுக்கப்படாமையினால் இந்த தோட்ட மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஒரு குடம் குடிநீரை பெற்றுக் கொள்வது என்றால் அதிக தூரத்துக்கு பயணிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். இந்த தோட்டத்தில் 85க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. அத்துடன் குழந்தைகள், நோயாளர்கள், பாடசாலை மாணவர்கள், தொழிலுக்கு செல்வோர் என பல தரப்பினரும் இந்த பிரதேசத்தில் வசித்து வரும் நிலையில் இந்த தோட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு இதுவரை நிரந்தர தீர்வு வழங்கப்படவில்லை. இது யாருமே கணக்கெடுக்கிறதில்லை. நான் குடிக்கிற தண்ணி ஒரு மாடு சேர்த்தான் சேர்ல அரை தண்ணி குடிக்க இயலாது. வெறும் மாடு அது மேல பண்ணா கூட அந்த தண்ணி தான் வருது. அந்த காணில வந்தா மழை காலத்துக்கு வெறும் அசர் தான் வருது. தண்ணி அறவே குடிக்கல. தண்ணி பிரச்சனை இப்ப வெயில் காலம் வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு தூர இடத்துல இருந்தா தண்ணி எடுக்கணும். நாங்க உயரமான இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரிக்கே எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு நாங்க இருக்க குடியிருப்பு கீழே பள்ளங்கள் இருக்கனால அங்க தண்ணி இருக்குது, ஊத்து நீர் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு அந்த ஊத்து நீரை உயரமான இடம்னால எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை. இந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள நீர்க்குழாய்கள் உடைந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர்.